பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை அண்ணன் கூட தான் பேச வணக்கம். வணக்கம் கிரண். இன்றைக்கி பரபரப்பாக எல்லா ஊடகங்களும் பேசக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. நான் ரொம்ப நாளாக அவளை எதிர்பார்த்துருந்த ஒரு நாள் என்னென்னா, முன்னாடியே சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்கள், நான் டிஆர் பாலுவை நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி கேட்டதை அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இன்றைக்கி குறுக்கு விசாரணை செய்யும் போது அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்கறதுக்கு டிஆர் பாலு அவர்கள் அவர் மடக்கி இவரை கேள்வி கேட்குறாராம். நீங்களும் உங்களோட மனைவி சேர்த்து சொத்து சேர்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டதற்கு ஒரு விரிவான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட் பார்த்தீங்களா? ஆக்சுவலி ப்ரெஸ் மீட் பார்த்தேன். ஆனால் இந்த கோர்ட்டில் அந்த சீன்ஸ் எப்படி இருந்திருக்கும். ஸோ எலக்ட்ரிஃபையிங் ஒரு கோர்ட் ட்ராமா இன்றைக்கி அரங்கேறியிருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, அண்ணாமலை இந்த வழக்கை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். டிஆர் பாலு அவர்களும் அண்ணாமலை அவர்களும் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒருவர் குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய ஒரு சூழல்லாம் உருவாகும் அப்படின்னு யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சமகால அரசியல் வரலாற்றில் கிடந்த ஒரு 50-60 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு திமுகவை சேர்ந்தவர்களை அதிமுகவை சேர்ந்தவர்களோ அல்லது அதிமுகவை சேர்ந்தவர்களை திமுகவை சேர்ந்தவர்களோ இப்படி ஒரு நீதிமன்றத்தில் நின்று குறுக்கு விசாரணை செய்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். மக்கள் மன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் இவங்க மேலே அவங்க குற்றச்சாட்டு வச்சு, அவங்க மேலே இவங்க குற்றச்சாட்டுகள் வச்சு வழக்குகள் தொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் மேல் தொடுக்கப்பட்ட வழக்கே பார்த்தீங்கன்னா, மறைந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் தொடுத்த வழக்கு தான். அவர் தான் சொத்து குவிப்பு வழக்கு போட்டார். அதிலிருந்து அடுத்தடுத்து கான்சிக்வன்சஸ் எல்லாமே உருவானது. ஜெயலலிதா அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அந்த நிகழ்வு வரை எல்லோருக்கும் தெரிந்தது தான். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடும் பொழுது எல்லோருக்கும் இருந்த ஒரு எதிர்பார்ப்பு. அஃப்கோர்ஸ் அப்போ என்ன நடந்தது பின்னாடி அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால இதில் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆதாரம் இல்லாமலும் சொல்லிடக்கூடாது. ஆனால் ஆதாரம் வேணும்னு கேட்டால் எப்படி வேணாலும் ஆதாரத்தை கொண்டுட்டு வரலாம். ஏன்னா அதற்கான அத்தனை விதமான லூப் ஹோல்ஸும் இருக்கக்கூடிய நபர்களைத்தான் அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் தொட்டது அப்படிங்கிறத கலை யதார்த்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, நீ மாட்டை பற்றி படிச்சுட்டு போகிற கேள்வி தென்னை மரத்தை பற்றி கேட்டால் கடைசியாக தென்னை மரத்தில் இழுத்து கட்டிடலாங்கிற மாதிரி நிறைய பேர் என்னென்னா, இதெல்லாம் ஏன் சொத்து இல்லையே அப்படின்னா, சரி இது உன் சொத்து இல்லை, ஆனால் உன் சொந்தக்காரன் தானே, அந்த உன் சொந்தக்காரனுக்கு எப்படி இந்த சொத்து வந்துச்சு, அந்த சொத்து வருவதற்கான காரணமாக என்னென்னலாம் அப்படியே சில விஷயங்களை முன்னோக்கி போகிற மாதிரி நான் லீனியராக இந்த ஸ்க்ரீன் பிளேவை எப்படி ஓப்பன் பண்ணாலும் அது கடைசியாக அது அண்ணா அறிவாலயத்தில் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலும் அதற்கான போதுமான ஆதாரங்களின் அடிப்படையிலும் தான் இந்த வழக்கை இன்றைக்கி தொடுத்தாங்க. அதில் சின்ன போர்ஷன் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் எல்லோருமே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 10 கப்பல் வாங்கினீங்களா அப்படின்னா, இல்லை நான் 2 தான் வாங்கினேன், நீங்கள் 10ன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. எங்கே இருந்து டிஆர் பாலு யார்? அவங்க அப்பா ஏதாவது கப்பல் வியாபாரியா, இல்லை ஏதாவது பெரிய ஊரில் கொடிகட்டி பறந்த வணிகரா? ஓகே, ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டனாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இன்றைக்கி எத்தனை கல்வி நிறுவனங்கள், எத்தனை மது ஆலைகள், எத்தனை 1000 கோடிக்கு சொத்துகள், எத்தனை கப்பல்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு சொகுசு வாழ்க்கை எப்படி வந்ததுங்கிறது தான் கேள்வி. நீங்கள் 10 வாங்கலை, அது எங்களுக்கும் தெரியும், ஆனால் நாங்கள் 10ன்னு சொன்னால் தானே நீங்கள் 2ன்னு சொல்வீங்கிற மாதிரி. இது எதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது அப்படிங்கிற மாதிரி போட்டு வாங்கி இன்றைக்கி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்குது. ஸோ அந்த விசாரணையினுடைய ஒரு பகுதியில் அவர் பதிலுக்கு நீ சொன்ன மாதிரி நீங்களும் உங்களுடைய மனைவியும் சேர்ந்து சொத்துக்கள் வாங்கினா. அப்போ இவர் கேட்குறாரு, என் மனைவியுடைய படிப்பு தெரியுமா, அவங்களுடைய சம்பளம் தெரியுமா, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ என்னை பற்றி சொன்னீங்கன்னா நானும் உன்னை பற்றி சொல்லுவேன்ல அப்படின்னு இருக்கிறாரு. ஸோ ஒரு மூத்த அரசியல்வாதி, 2:15 எனக்கு ஃப்ளைட் இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டெல்லியில் எனக்கு முக்கியமான ஒரு புள்ளி கூட ஒரு மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளம்பி இருக்கிறாரு. ஸோ முக்கிய பிரமுகரை சந்திப்பதற்காக வந்ததே பெருசு. ஒவ்வொரு முறையும் அண்ணாமலை அவர்கள் போய் ஆஜராவார், டிஆர் பாலு வரவே மாட்டார். இவர் வந்ததே பெருசு நான் நினைக்கிறேன். இல்லை இது ஒரு நல்ல ஒரு அரசியலுக்கான ஒரு தொடக்கம். இதன் மூலமாக டிஆர் பாலு தண்டிக்கப்படுவாரா? எனக்கு அந்தளவுக்குலாம் ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இங்கே இந்த ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். எப்போயோ 2016 ஒரு எம்எல்ஏவாக ஜெயிச்ச ஒரு வழக்குக்கு இன்றைக்கி வரைக்கும் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் சொத்து குவிப்பு வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விதம், ஆமி வேகத்தில் அது நடக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள், நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாக பார்க்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. அது எல்லோருக்குமே இருக்கும். இதை பற்றி டிஎம்கே ஃபைல்ஸ் நீங்கள் வெளியிட்டீங்க, இன்று வரை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நிறையா பொதுமக்கள், சாதாரண பொதுமக்கள் அண்ணாமலை வெளியிட்டார்ப்பா, ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு தான் அதான் சொல்ல வரேன். இது ஒரு உதாரணம். இப்போது அண்ணாமலை அவர்களே தான் பிடிஆர் அவர்கள் பேசி ஆடியோவையும் வெளியிட்டார். கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய், அது கிட்டத்தட்ட ஆட்சிக்கு 1 வருஷத்துக்குள்ளாரே 30,000 கோடி ரூபாய் மகனும் மருமகனும் சேர்ந்து சம்பாதிச்சிட்டாங்க, அவ்வளோ பணத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி அவர் பேசினார். ஸோ அது தன்னுடைய வாய்ஸ் இல்லைன்னு சொன்ன பிடிஆர் கடைசி வரை அண்ணாமலை மேலே ஒரு அவதூறு வழக்கோ அல்லது ஒரு மானநஷ்ட வழக்கோ போடவே இல்லை. அப்படி போட்டு அண்ணாமலை அவர்களை வழக்காடு பண்ணுறதுக்கு இதே போல் கூப்பிட்டு ஒரு குறுக்கு விசாரணை நடந்தால் எப்படி இருந்திருக்கும். ஸோ எதுக்காக நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை ஒரு பெரிய விவாதமாக எடுத்து பேசவே இல்லை. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த விவாதம் நடந்திருக்கு. இன்று இரவு எத்தனை செய்தி தொலைக்காட்சிகள் இதை எடுத்து பேசுவாங்க, எத்தனை பேர் இது ஒரு டிபேட்டாக, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கிரிட்டிசிசமாக எடுத்துகிட்டு போய் அண்ணாமலை அவர்கள் முன்வைத்த கேள்வி, டிஆர் பாலு அரசியலில் வந்த பொழுது அவருடைய சொத்துக்கள் எப்படி கூடியது,
அவர் முதல் முறை தேர்தலில் போட்டியிட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தாக்கல் செய்த அஃபிடவிட்டில் அவருடைய சொத்து மதிப்புன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவருடைய சொத்து மதிப்பா, அவருடைய மகனுக்கு எப்படி இவ்வளோ சொத்துக்கள் வந்தது, அவருடைய குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு எப்படி இவ்வளோ உயர்ந்தது, இது எல்லாத்தையும் எடுத்து பேசுவாங்களா அப்படின்னா பேச மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. இந்த ஊடகங்கள் பேசுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு அந்த துளி கூட இல்லை. ஆனால் இது ஒரு 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 ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்வு, தமிழ்நாடு அரசியல் பார்க்காத ஒரு நிகழ்வு. அது தொடங்கி வைத்திருப்பது அண்ணாமலை என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஸோ இது இன்னும் தொடரணும். தொடர்ந்து இன்னும் பலரை மக்கள் மன்றத்தில் விசாரிப்பது இல்லாமல் நாளைக்கு மக்களும் இது போல ஒரு குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும். அப்போதான் கொஞ்சமாவது பொலிட்டிஷியன்ஸ்க்கு ஒரு பயம் வரும். இது அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் நான் நம்புறேன். ஸோ நேற்றுக்கு வந்து மகாசிவராத்திரி ஈஷா யோகா மையத்தில் ரொம்ப கோலாகலமாக நடந்தது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருந்தார். இந்த முறை வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்திருந்தார். நீங்களே போல இல்லை, எனக்கு ஆக்சுவலி உடம்பு சரியில்லை. ஓகே. ஏன்னா சாட்டர்டே அன்றைக்கி நான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் செல் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த பொழுதே எனக்கு லைக் கம்ப்ளீட்லி டயர்ட். அது ஒரு காரணம். ரெண்டாவது எனக்கு ட்ராவல் பண்ணுற அளவுக்கான ஒரு மனநிலை இல்லை. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுவோம். எங்களோட குலதெய்வம் கோயிலில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் பக்கத்தில் இருக்கிறது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். இந்த பொன் சிறுவரை கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்தா கோவிலில் அன்றைக்கி தான் வந்து மிகப்பெரிய அளவில் குலதெய்வம் சாமி கும்பிட்றதுக்காக வருவாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு. கடந்த சில வருடங்களாக வீட்டில் சில நெருங்கிய உறவினர்களுடைய மரணத்தின் காரணமாக எங்களால் இதுக்கு போக முடியல. அந்த இறப்பின் காரணமாக எங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தது. போன வருஷம் அதனால தான் சரி ஓகே, இது வரைக்கும் நான் ஈஷாவுடன் நெருங்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தும் சிவராத்திரிக்கு நான் போனதே கிடையாது. போன வருஷம் தான் அந்த மகா சிவராத்திரிக்கு நான் போனேன். ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். அதை பற்றி நம்ம நிறையவே போன வருஷம் பேசியிருக்கோம். இந்த வருஷம் நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் போகல, பட் ஒவ்வொரு வருஷமும் ஈஷாவினுடைய இந்த மகா சிவராத்திரிங்கிறது வந்து ஒரு நிகழ்வாக ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு இந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவ்யா அவார்ட்ஸ், பாரத் பூஷன் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய சாதனையாளர்களுக்கு அந்த விருது ராஜ்நாத் சிங் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபரேஷன் சிந்தூரை கௌரவிக்கக்கூடிய விதமாக முப்படைகளுடைய தளபதிகளையும் அழைத்து விருது கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமூகத்தோடு தொடர்ந்து இணைந்து பயணிப்பதில் ஈஷா ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நிறைய FPOs இந்த ஃபார்மர்ஸ் நிறைய பேரை கூப்பிட்டு மகாராஷ்டிரா முதல்வர் ஃபட்னவிஸ் கையால் விருதுகள் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு ஊக்கத்தை தொடர்ந்து ஈஷா கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதை நான் வரவேற்கிறேன். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு நியூ ஏஜ் சாமியார்கிட்ட போயிட்டு இவ்வளோ சரண்டர் ஆகணுமா, இங்கே இருக்கக்கூடிய சிறு கோவில்களுக்கு செய்யலாமே அப்படின்னு. ஈஷாவே நிறைய சிறு கோவில்களை புனரமைச்சிட்டு இருக்காங்க. நிறைய கோவில்கள் அவங்க எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கோவிலை விட்டு HRNC வெளியேறணுங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சு யாருமே பேசாத ஒரு விஷயம் இந்த கோவில் அடிவை நிறுத்து அப்படிங்கிறது. ஸோ ஸ்டெப் அவுட் ஆஃப் ஒரு டெம்பிள், சேவ் ஒரு டெம்பிள்ங்கிற கேம்பெயினை முன் வச்சதெல்லாம் ஈஷா தான். ஸோ எனக்கு ஈஷாவுக்கான ஒரு ப்ரொபகேண்டாவோ ஒரு PRஓ நான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு ஈஷாவை தன்னுடைய தோள்களில் தூக்கி சுமப்பதற்கு கோடான கோடி பேர்கள் இருக்கிறார்கள். ராஜவேலுங்கிறவ வந்து அதில் ஒரு துகள், ஒரு தூசி, அவ்வளோதான். பட் மற்றபடி பர்சனலி நேற்று சத்குருவோட சத்சங்கோட லைவ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் காரணம் கிடையாது. எனக்கு போலியை தவிர மனசு முழுக்க அங்கே தான் இருந்தது. அண்ட் 200% என்னால் உறுதியாக சொல்ல முடியும், தமிழ்நாட்டுக்கு சிவராத்திரியை ஈஷா அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் நான் அதை மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன். ஏன்னா காலங்காலமாக இது சைவம் தழை தோங்கிய பூமி இது. இன்னும் சொல்லப்போனால் சிவனே வாழ்ந்த பூமி இது. ஸோ அப்படிப்பட்ட பூமியில் வந்து மகா சிவராத்திரியை ஈஷா தான் நான் அறிமுகப்படுத்தணும்னு சொல்ல. ஆனால் மகா சிவராத்திரியை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்ததில் ஈஷாவினுடைய பங்களிப்பு இருக்குது என்பதை மனப்பூர்வமாக, அதாவது இதில் வந்து இந்த பயாஸ்டா எனக்கு அவரை பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சுட்டு பேசுகிறவங்களால இதை ஒத்துக்கவே முடியாது. அதை தாண்டி பொது பார்வையோடு இன்னைக்கு சிவராத்திரி அப்படிங்கிறத யூத் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்ததாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அதை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், சிவன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப தள்ளி வைக்காம ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக அணுகலாம், ஒரு ஆதியோகிங்கிற ஒரு வடிவத்தை கொடுத்ததாக இருக்கட்டும், அல்லது யோகாவினுடைய வடிவங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களுக்கும் நவநாகரிக இளைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கட்டும், இதில் சத்குருவுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரியது. அவர் அதை இந்த வருடமும் செய்திருக்கிறார். இன்னும் பல வருடங்கள் அதை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல ஈசனுடைய அருள் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும். நடுவில் நீங்கள் அந்த திருச்சியை டச் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஸ்ரீரங்கத்தில் நடந்தது, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஆமாம், ஸ்ரீமத் ஆண்டவன் காலேஜில் ப்ரொஃபஷனல் செல்ஸோட ஈவெண்ட் சாட்டர்டே அன்னைக்கு நடந்தது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க. இவ்வளோ சீக்கிரம் ரெண்டாவது ஈவெண்ட் நடத்துவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கோயம்புத்தூரில் அவங்க நடத்துனது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ஈவெண்ட். ப்ரொஃபஷனல் செல்ஸோடைய ஸ்டேட் கன்வீனர் திரு சுந்தரராமன் அவர்கள்கிட்ட நான் கூட சொன்னேன். என்னென்னா நான், மதுவந்தி அண்ட் BR சீனிவாசன் நாங்கள் 3 பேர் தான் அந்த பேனல் டிஸ்கஷனில் கோயம்புத்தூரில் பேசினோம். எங்களுக்கு ரூம் நம்பர் எப்படின்னா 101, 201, 301, ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒரு ரூம், ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட்ஸ். ஸோ த வே ஹவு தே ஆர்கனைஸ், கரெக்டாக 2 மணிக்கு ஈவெண்ட்னா நான் 1:57 நான் ஹாலில் இல்லை, வந்துட்டுருக்கேன், டிராஃபிக்கில் இருக்கேன். 2 மணிக்கு எங்களோட செஷன் ஆரம்பிக்கணும். 1:57 எனக்கு ஃபோன் பண்ணிட்டார், சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு. சார் என்ன சார் இவ்வளோ கரெக்டாக சார் இருப்பீங்க அப்படின்னு. கரெக்டாக 2 மணிக்கு ஸ்டேஜில் ஏறணும். 2:45 முடிச்சோம். எல்லாமே ப்ரொஃபஷனலாக பண்ணாங்க. கோயம்புத்தூர்லேயே அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். நிறைய செல்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய பிரிவுகள், பாஜகவில் பிரிவுகள் இருக்குது.
பிரிவுனா அந்த இவங்க ஒன்று காங்கிரஸில் இருக்க பிரிவு மாதிரி இல்லை, அணி பிரிவுகள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அதில் இந்த ப்ரொஃபஷனல் செல் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ப்ரொஃபஷனலிசத்தோட கோயம்புத்தூரில் பண்ணாங்க. சரி இப்போ தான் ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்த எலெக்ஷன்ஸ் வரப்போது, எலெக்ஷன் வேலையை பார்க்க போயிடுவாங்கன்னு பார்த்தா திரும்ப அடுத்த ஈவெண்ட்டு எப்போ இங்கே திருச்சியில். இதில் என்ன பியூட்டினா, கோயம்புத்தூரில் அவங்க நடத்தின ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிதின் நபீன் திடீர்னு வந்துட்டார். அவர் ஆக்சுவலி இன்வைட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் பூரி, பெட்ரோலியத்துறை அமைச்சர். பட் ஆக்சுவலி வந்தது யாருன்னா நிதின் நபீன் வந்துட்டார். அவர் இல்லாமல் நிதின் நபீனுடைய முதல் ஈவெண்ட்டு தமிழ்நாட்டில் அதுதான். ஸோ அதே மாதிரி நேற்றைய நிகழ்வுக்கு பார்த்தா, அதாவது நேற்று முன்தினம் நடந்த அந்த சனிக்கிழமை ஈவெண்ட்டுக்கு பார்த்தா அப்படின்னா திருச்சியில் வந்து பியூஷ் கோயல் வரதா இருந்தது. பியூஷ் கோயல் வரல. முதல் நாள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்துட்டார் திருச்சிக்கு வந்தவர். அப்புறம் இவர் சுந்தராமன் போயிட்டு இன்விடேஷன்லாம் கொடுத்தோடனே அவருடைய வாழ்த்து செய்தியெல்லாம் பகிர்ந்தார். ஸோ நேற்று ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் ஆண்டவன் காலேஜில் நடந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் உனக்கு ஸ்ரீரங்கத்துக்காரர் ஆக்சுவலி அந்த ஆண்டவன் காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வேறு தவிர்க்க முடியாத காரணத்தால் சென்னைக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. அப்படியே வந்து குருநானக் வந்து. ஓகே, ஸோ ஆண்டவன் காலேஜுக்கு நான் என்னுடைய எஃப்எம்ல நான் ஒர்க் பண்ண டைமில் அங்கே போயிட்டு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இந்த ரேடியோ ஈவெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக போயிருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரீரங்கம் ஆண்டவன் காலேஜுக்கு போகிறேன். ஸ்ரீரங்கம் போயிருக்கேன், பட் ஆண்டவன் காலேஜுக்குள்ளார போனேன். ஸோ ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம், நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. திருச்சியினுடைய இந்த ப்ரொஃபஷனல் செல்ஸுடைய டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் சரவணன் சொல்லிட்டு அவரையும் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். எப்படின்னா லைஃப் இஸ் எ சர்க்கிள்னு சொல்லுவாங்களே, அது எவ்வளோ ஒரு பெரிய சர்க்கிள்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நான் வந்து திருச்சியில் ஹலோ எஃப்எம்ல தான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து அவர் வந்து 2011 எலெக்ஷன்ஸ் பொழுது அவர் வந்து இரட்டை தென்னை மரம் சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக அவர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு கேம்பெயினுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பேசுறது, அவருக்கான கேம்பெயின் போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணுறதுன்னு 2011 நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போதிலிருந்து எனக்கு அந்த அண்ணாவை தெரியும். அவர் காலப்போக்கில் இந்த ஒரு 15-16 இயர்ஸில் அவர் எங்கே இருக்காருன்னா இன்னைக்கு பிஜேபியோடைய டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டாக ப்ரொஃபஷனல் செல்ஸில் இருக்காரு. ஸோ அவரும் அந்த ஸ்டேஜில் இருக்க. இன்னொரு பக்கம் சுந்தரராமன் சார், ஒட்டுமொத்த ப்ரொஃபஷனல் செல்ஸோட டீம், டாபிக்ஸ் ஒன்று ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்த அணி பிரிவுகளுடைய அனைத்து பிரிவுகளுடைய தலைவராக வந்து யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திரு கேடி ராகவன். ஸோ கேடி ராகவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள், பார்வைகள், நிறைய கிரிட்டிசிசம்ஸ்லாம் வைப்பாங்க. என்னை பொறுத்தவரை நான் எதிர் திசையில் இருந்து குறிப்பாக சொல்லணும்னா பாஜகவை எதிர்த்து பேசின ஒரு காலகட்டங்களில் அவர் பங்கேற்கக்கூடிய டிபேட்ஸை நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பேன். ஏன்னா அவர் பேச்சில் பார்த்தேன் அப்படின்னா ஒரு அது ஒரு மாதிரி ஒரு கர்வமா, ஒரு செருக்கா, அதாவது என்னன்னா நான் சொல்ற டேட்டாவுக்கு எதிர் டேட்டா முடிஞ்சா வைங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேச்சர்ல தான் அவர் பேசுவார். பாஜகவினுடைய ஒரு அறிவுசார் முகமாக அவருடைய விவாதங்களில் அறியப்பட்டவர். ஸோ அவர் தான் இந்த செல்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு கைட் பண்ணுறாரு. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து இங்கேயும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச் ஒன்று டெலிவர் பண்ணார். த்ரூ அவுட்டாகவே எல்லாருடைய ஸ்பீச்சஸுமே ரொம்ப முக்கியமான ஸ்பீச்சஸ். அண்ணன் பாண்டியன் பேசினார், அப்புறம் வந்து கோலாகல சீனிவாஸ் பேசினார். போன முறை வந்து என்னை வந்து அந்த டிபேட்டில் வந்து என்னை வந்து மாடரேட்டராக போட்டாங்க. சரி, மாடரேட்டராக போட்டால் என்னால் பேச முடியலைங்க, அதனால் இந்த வாட்டி என்னை ஸ்பீக்கராக போடுங்க அப்படின்னு. இந்த வாட்டி மாடரேட்டர் வந்து திரைப்பட நடிகை, சமூக செயற்பாட்டாளர் கஸ்தூரி அவர்கள் தான் வந்து இந்த வாட்டி மாடரேட்டராக இருந்தாங்க. நான் வந்து ஸ்பீக்கராக இருந்தேன். ஸோ இந்த முறையாவது பேசுனீங்களான்னு கேட்டால் இந்த முறையும் பேச முடியல. பட் எனக்கு தெரியல, மேபி அடுத்தடுத்த மேடைகளில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரானரி ஈவெண்ட், ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. மற்ற பிரிவுகளுக்கு இது ஒரு பூஸ்ட்னு சொல்லலாம். ஆமாம், ஏன்னா மற்ற பிரிவுகளுக்கு இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் செல் பண்ணதை விட ஒரு பெட்டரான ஒரு ஈவெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போது திமுகவினுடைய அனைத்து துணை அமைப்புகளும் இயங்க ஆரம்பித்து விட்டன, மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஒரு பக்கம் விருது வழங்குறாங்க, ஒரு பக்கம் ஈவெண்ட் நடத்துகிறாங்க, ஒரு பக்கம் மாநாடு நடத்துகிறாங்க. ஏதோ ஒரு விழா தினசரி பார்த்தோன்னா முதல்வர் வந்து எல்லா நிகழ்வுகளுக்கும் போய்கிட்டே இருக்காரு. இருக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களையும் தொடங்கி வச்சிருக்கிறாரு. மிக தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுக மறுபடியும் பஸ்ஸை கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருந்தார். இபிஎஸ் பார்த்தீங்கன்னா பஸ் எடுத்துகிட்டு அவரும் கிளம்பிட்டார். ஸோ இந்த பக்கம் மாநில தலைவர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய பங்களிப்பை அவர் ஒரு பக்கம் ஹீஸ் கிரியேட்டிங் நாய்ஸ், இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி அக்காவாக இருக்கட்டும், இந்த பக்கம் தமிழிசை அக்காவாக இருக்கட்டும், இவங்க இரண்டு பேரும் அவங்களுடைய திசைகளில் பயணிச்சுட்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் இந்த அணிகள் மற்றும் பிரிவுகளுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி சார்பில் ஒரு மிகப்பெரிய போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு மாநாடு, ஒரு ப்ரொடெஸ்ட் ஒன்று கண்டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அடுத்து அவங்க கூட கோயம்புத்தூரில் தே ஆர் கண்டக்டிங் அ வெரி பிக் ஒரு கான்க்ளேவ் மாதிரி ஏதோ மாநாடு ஒன்று நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியான நிகழ்வுகள் மற்ற பிரிவுகளையும் ஊக்குவிக்கும். நிறைய பிரிவுகள் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆஹா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம சும்மா இருக்க முடியாது போல இருக்கே, சுந்தரராமன் சும்மா இல்லாமல் ஏதாவது பண்ணி விடுறாரு, நம்மளே ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்றாங்க. ஒரு ஆடிட்டர், இன்னும் சொல்ல போனால் ஒரு பிஸியான ஆடிட்டர், பயங்கர ஹெக்டிக்கான ஸ்கெடியூலில் முழுக்க அவருடைய பிஸ்னஸை பார்த்தாருனாலே அவருக்கு அவ்வளவு பெரிய பிஸ்னஸ் அவருக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் அதை தாண்டி தேசத்தின் மீது கொண்ட ஒரு பற்றின் காரணமாக ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த மாதிரியான செயல்களை அவருடைய ப்ரொஃபஷனல் செல் மூலமாக முன்னெடுக்கிறாரு. நம்மளை கூப்பிட்டாருங்கிறதுக்காகலாம் சொல்ல, உண்மையாகவே நல்ல விஷயமா பண்ணுறாரு. பட்ஜெட்டுக்கு எதிராக இங்கே கட்டமைக்கக்கூடிய பொய்களை உடைக்கக்கூடிய விதமாக நிறைய நிகழ்ச்சிகளை அவர் நடத்திட்டு இருக்கிறாரு.
இதெல்லாமே ஒரு க்ளோஸ் டோராக முடிஞ்சிடாமல் மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு பேசு தமிழா பேசு போன்ற நிறுவனங்கள் எனக்குமே உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் அஃப்கோர்ஸ் மக்களுமே அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். முடியல என்னால் ஸ்ரீரங்கத்துக்கு வர முடியலன்னா அட்லீஸ்ட் வீடியோவாவது பாருங்கள். நம்ம சேனலில் மட்டும் இல்லை, எல்லா சேனல்லையும் வந்திருக்கு. அந்த வீடியோஸை பாருங்கள். அது மூலமாக வரக்கூடிய விஷயங்களை உங்களுடைய நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த கருத்தியில் நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் எல்லோருமே இதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ கேம்பெயின் அப்படிங்கிறது நீங்கள் களத்துக்கு வந்து கொடி பிடிச்சிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வீடு வீடாக போய் கேட்கறது மட்டுமல்ல, ஒரு காணொலி பார்க்குறீங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தோ ஒரு சித்தாந்தமோ அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியோ அதன் மூலமாக ஒரு 10 வாக்காளர்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைச்சீங்கன்னா யூ ஹேவ் டு டூ தட். ஸோ அதற்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நான் நம்புறேன். அடுத்த முக்கியமான நிகழ்வை நயனா நாகேந்திரன் அறிவிச்சிருக்காரு. அது என்னன்னா தெருமுனை பிரச்சார கூட்டம்னு நினைக்கிறேன். நாளை நமதே தமிழ்நாடு நமதே என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28 வரை 20,000 தெருமுனை பிரச்சார கூட்டங்களை தொடங்க போறார் நயனா நாகேந்திரன் அவர்கள். ரொம்ப நாளாக சொல்லிட்டு தெருவுடையில் போய் பேசுகிறோம், தெருவுடையில் பேசுகிறோம். நம்மளுமே ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு ஐடியாவுமே நம்ம ப்ரெசென்ட்டும் பண்ணியிருந்தோம். குட், நல்ல விஷயம். ஐ திங்க் இந்த திருமுனை பிரச்சார கூட்டங்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பு திரு அண்ணாமலை அவர்கள் கொடுக்கப்படுதுங்கிற மாதிரியான ஒரு செய்தி போயிட்டு இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் ஷூர், பட் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு வந்து மாஸ் கேம்பெயினாக தான் நம்ம பில்டு பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். ஹார்ட்லி இன்னொரு 10-12 நாள் தான். இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இறுதி வாக்காளர் பட்டியல், அதாவது 17 பிப்ரவரி அன்னைக்கு வந்திருக்கணும். இப்போ அது ஒரு வாரம் தள்ளி போகுது. ஸோ இந்த ஒரு வாரம் தள்ளி போகிற காலகட்டம் அப்படிங்கிறது தான் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அட் எனி டைம் எலெக்ஷன் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். ஸோ 23 ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வருதுன்னா மேபி 23லேருந்து 28க்குள்ளாரையே எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோ கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துடலாம். அதுலேருந்து ஒரு மாதம் டைம் பீரியட். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் மேபி ஏப்ரல் 14 சித்திரை முதல் நாளுக்கு உள்ளாகவே தேர்தலை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏப்ரலுக்கு மேலே 15 டேஸ்க்கு அப்புறம்லாம் பார்த்தோன்னா வெயில் பீக்கில் போயிடும். ஸோ அதனால் அதிகமான வெயிலுக்கு முன்பாகவே இது எல்லாத்தையும் செய்யணுங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது பாஜக முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த வேலையை எடுத்து செய்வதில் தான் பாஜகவினுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தெரியும். ஏன்னா அதிகமாக பிஎல்ஏக்களை போட்ட கட்சியில் 3வது பெரிய கட்சிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம வச்சுருக்கோம். அந்த டேட்டாவை எப்படி நம்ம களத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு மண்டலமாக பிரித்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கான மாநாடுகளை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் திமுக. அது ஆக்சுவலி கூட்டம்னு சொல்கிறாங்க, பட் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி இது மாநாடு மாதிரி பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. பல ஊர்களில் அண்டா குண்டா குக்கரு எல்லாமே போய் சேர்ந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நேரடியாக ஓட்டுக்குன்னு சொல்ல கருணாநிதி பிறந்தநாள், ஸ்டாலின் பிறந்தநாள், திமுகவினுடைய பவள விழா ஆண்டு, அது இதுன்னு எதேதோ சொல்லி ஊருக்கு ஊர் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அதிமுகவினரும் கொடுக்குறாங்க, அதையும் மறுக்க முடியாது, அவங்களும் கொடுக்குறாங்க. மொத்தத்தில் இந்த தேர்தல் வந்து அண்டா குண்டா குக்கர் வாட்டர் ஃபில்டர், அதையும் மீறி சில தொகுதிகளில் தங்கத்தோடு ஜிமிக்கி கம்மல் மூக்குத்தி, சில இடங்களில் தொகுதியை பொறுத்து வைரம் கூட போகலாம். ஸோ இப்படியான ஒரு தேர்தலாக தான் இருக்க போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதனுடைய முன்னோட்டம் மாதிரி 5,000 ரூபாய் கொடுத்துட்டாரு ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆச்சு. 5,000 ரூபாயுடைய உடனே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? இட்ஸ் a குட் மூவ், பிரில்லியண்டான மூவ், அது எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. என்னன்னா இந்த 5,000 ரூபாயின் மூலமாக 1,31,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டதில் எத்தனை ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ விஜய் வந்து விஜய் என்ன சொல்றாரு, கொடுக்குற பணத்தெல்லாம் வாங்கிக்கோங்க, அது உங்கள் பணம், வாங்கிட்டு அவங்க காதிலேயே விசில் அடிச்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாஜக என்ன சொல்லுது, இல்லை இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம்னு. பதிலுக்கு திமுக என்ன சொல்லுது, இவங்க பீகாரில் கொடுக்கலையா, இவங்க தடுக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது, அதனால தான் நாங்கள் முன்னாடி கொடுத்துருவோம், நீங்கள் 1,000 ரூபாயை தடுக்க நினச்சா நான் 5,000 ரூபாயா கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக என்ன கேட்குது, இதுக்கு முன்னாடி கோடைக்காலமே வரலையா, ஏங்க லாஸ்ட் 2-3 வருஷமெல்லாம் சம்மர் வந்தது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்குது. ஸோ எல்லோருக்குமே தெரியுது தேர்தலை முன்வைத்து எடுக்கப்பட்ட ஒரு நகர்வு, தேர்தலை முன்வைத்து தான் இதை செய்திருக்கிறார்கள்னு. ஆனால் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தாலும் இதெல்லாம் செய்யணும்னு தோணும்ல. ஓகே, ஸோ அதை சொல்லணுங்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க யோசிச்சிருக்காங்களே, யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக இது அரசு பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய யாரோ ஒரு அரசு அதிகாரி தான் யோசிச்சிருக்காங்க. 200% இதை வந்து கட்சிக்காரங்க யோசிக்கல. ஏன்னா கட்சிக்காரங்களுக்கு இந்த மூளை வேலை செய்யாது. இதை சொன்னவர் கண்டிப்பாக அந்த அரசு அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, யாரோ ஒரு துறை செக்ரட்டரி தான் அதை சொல்லியிருக்கணும். சார் இப்படி இதுக்குள்ள ஒரு லூப் ஹோல் இருக்குது, நம்ம இது இப்படி பண்ணால் இப்படி நடக்கும், இதன் மூலமாக நம்ம இவ்வளோ ஒரு ஓட்டை கன்சால்டேட் பண்ணலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி உதயநிதி துணை அமைச்சர் ஆக போறாரு அப்படிங்கிறது முன்னாடி தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய திமுகனுடைய அடுத்த நகர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எதுவுமே கப்சிப்புன்ட்டு டிரான்ஸ்ஃபர் ஆன அது அடுத்த செகண்ட் தான் நமக்கு தெரியுது. 2021 தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவும் இதே மாதிரி தேர்தல் அறிக்கை குழு ஒன்று போட்டிருந்தாங்க, திமுகவும் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த 1,000 ரூபாய் கொடுக்குற திட்டம் அப்படிங்கிறதே வந்து அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்தது தான். ஸோ அப்போ இங்கே சில லூஸ் எண்ட்ஸ் இருந்தது. அதன் மூலமாக இப்படி ஒரு 1,000 ரூபாய் கொடுக்க போகிறாங்கிற விஷயம் திமுகவுக்கு தெரிஞ்சு அப்படி தான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த 1,000 ரூபாங்கிற ஸ்கீமே இன்க்ளூட் ஆச்சு. ஸோ இந்த ஐடியாவே யாருடைய ஐடியா? அதிமுகவினுடைய ஐடியா தான். ஸோ அதனால வந்து இதெல்லாம் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்கீம் அவர் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுகவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய நெருங்கிய உறவினர் என்கிட்ட சொன்னார். நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எல்லாமே ஓகே, இந்த முதல் வாக்குறுதியை இந்த 2,000 ரூபாய் சொல்லியிருக்க வேணாம்,
ரூபாய்க்கு செக் வைக்கிற மாதிரி இப்போ ஒரு 2500 அறிவிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், 3000 அறிவிப்போமா? ஸோ முதல் வாக்குறுதியாக அந்த வாக்குறுதி அறிவிக்காமல் நம்ம வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேட் அ டிஸ்கஷன். அப்போ ஒரு சொன்னார், இல்லை எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு, அவர் இந்த 1000 ரூபீஸை 1500 இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறாரு, அது இந்த அடுத்த 3 மாதங்களுக்கும் 1500 கொடுக்க போகிறாரு. ஸோ ரஃப்லி ஒரு 5000 to 10,000 ரூபீஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொடுக்க போகிறாங்கிற ஒரு தகவல் எங்களுக்கு வந்தது. அதனால தான் நாங்கள் அதை 2000 முன்கூட்டி சொன்னோம். ஏன்னா அவங்க ஒருவேளை அதை அனௌன்ஸ் பண்ண பிறகு நாங்கள் 2000 சொன்னால் அது எடுபடாது நாங்கள். ஸோ அப்போ எந்த அளவுக்கு இவங்களோட மூவ்மெண்ட் அவங்களோட மூவ்மெண்ட் இவங்களும் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. நிறைய அங்கே மோட்டார் மவுத் இருப்பாங்க, அங்கேயும் வளரக்கூடியவங்க இங்கேயும் வளரக்கூடியவங்க, செய்திகளை கேட்டு இங்கிருந்து அங்கே பாஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. பட் இதெல்லாம் தாண்டி திமுக பல விஷயங்களை எங்கெங்கெல்லாம் அவங்க லூசன்ஸ் கேப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வள்ளலார் அனைத்துலக மாநாடு போட்டிருக்காங்க. ஸோ சைவ சன்மார்க்கம் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியா, அன்டாப்டு ஏரியா. அந்த ஏரியாவை போய் அவங்க கரெக்டாக டேப் பண்ணுறாங்க. ஏன்னா அதற்கு பின்னாடி ஒரு ஓட்டு அரசியல் இருக்குது. குறிப்பாக அந்த சைவ மடாதிபதிகள் அல்லது இந்த சைவத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடிய இந்த வள்ளலார் வழி வந்தவர்கள், நான் சொல்றது சமூகமாக மட்டுமல்லாமல் இவர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஜர்லி சைவ வேளாளர்களாக இருப்பாங்க கம்யூனிட்டியாக. ஸோ இந்த சைவ வேளாளர்களுக்கு ஏற்கனவே இந்த தேவேந்திர குல வேளாளர் பெயர் அரசாணை விஷயத்தில் பாஜக மேலே ஒரு மனக்கசப்பு இருக்குது. ஸோ அப்போது இவங்கள டேப் பண்ணுறாரு. அண்ட் பேசிக்கலி திமுக ஒரு முதலியார் கட்சி அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் உண்டு. அண்ட் சபரீசன் வேதமூர்த்தி முதல்வருடைய மருமகன் மற்றும் மனசாட்சியாக அறியப்படக்கூடியவர். அவர் எல்லா இடங்களுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் அவர் தவறாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த வேளாளர் சமூகத்தை, முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர்களை சந்திக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஒரு கால பூஜை கோவில்களுக்கு நிதி கொடுக்கறது, அங்கே வந்து ஒரு கால பூஜைக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் வந்து ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது கொண்டுட்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக இப்போது இன்னும் பல கோவில்களுக்கு வந்து அதற்கான அந்த பேசிக் அந்த பூஜைக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது. கிட்டத்தட்ட 4100க்கு மேலே 4192 கோவில்கள்னு சொல்லி நீங்கள் அவங்க டேட்டாவில் போட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த 10 நாட்களில் அவங்க இன்னும் ஹைலைட் பண்ணுவாங்க. ஏன்னா கடைசி ட்ரம்ப் கார்டு அல்லது திமுகவுக்கு எதிராக பாஜக வலுவாக எடுத்து விளையாட போகிற ட்ரம்ப் கார்டில் 2 விஷயம். ஒன்று அவங்க ஹிந்து விரோதி, இன்னொன்று அவங்க வந்து ஒரு குடும்ப ஆட்சியை ஊக்குவிக்கிறாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி திமுகவை நோக்கி சொல்வதற்கு இவர்களிடம் பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லை. இதுக்குள்ளார எல்லாமே சம்மரி ஆகிடும். ஸோ அப்போ அந்த ஹிந்து விரோதம் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் நலிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. அடுத்த 10 நாட்களில் இன்னும் பல அறிவிப்புகள் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக வருவதற்கான சாத்தியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த துறை சார்ந்த இன்னும் பல நிகழ்வுகளின் மூலமாக மக்களிடையே ஓகே திமுக வந்து என்னப்பா பண்ணுறாங்க, பிஜேபி தான் எதிர்க்கிறாங்க, அவங்க ஹிந்து மக்களை எதிர்க்கலை, ஹிந்து மதத்துக்கு எதிராக இல்லைங்கிற ஒரு பிம்பத்தை கூட ஏற்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யலாம். ஆல்ரெடி சுகேஷிவம் போன்றவர்கள் வந்து ஒரு முழு நேர பிரச்சாரர்கள் போலவே செயல்பட்டு பேசிக்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் அதை தாண்டி இன்னும் பலர் பேசலாம், இன்னும் பல இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்னும் பல நியூட்ரல் ஃபேஸஸை உள்ளார கொண்டு வந்து அந்த நியூட்ரல் ஃபேஸ்ன்னு சொன்னீங்கல்ல, நம்பினாரனோட போய் ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் கேட்குறாரு, நம்பினாரன் கேள்வி கேட்குறாரு, மிஸ் அவங்களை கொடுமைப்படுத்துறாங்களா? ஆமாம், இந்த தழுவு பாருங்க, அந்த தழுவு பாருங்க, சிசுவாதப்படுத்துறாங்க. இதில் நான் 2 விஷயம் சொல்லிக்கிறேன். மறுபடியும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபேராக அணுகிறவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஸ்டாலின் இன்னைக்கு அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் எடுத்துப்போம், அவர் வந்து ஒரு எட்ஜில் அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எட்ஜ், இன்னும் ஒரு அடி முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணியை விட சில அடிகள் முன்னாடி திமுக இருக்குதா இல்லையா? இன்னைக்கு தேதிக்கு இருக்குது. ஸோ அப்போ இன்னைக்கு தேதியில் முன்னாடி இருக்கிறது. ஓகே, அப்படின்னா ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு டாப்பர் அந்த பையன் தான். ஸோ அடுத்து இருக்கிறவங்களுக்கு அடுத்த இடம் தான், செகண்ட் பிளேஸ் தான். டிஃபரன்ஸ் எவ்வளோங்கிறது பிரச்சனை இல்லை, அரை மார்க்காக இருந்தாலும் முன்னாடி இருக்கிறவங்க அவங்க தான். அந்த முன்னாடி இருக்கிற பையன் எவ்வளோ முனைப்பாக இருக்கான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுறாமல் எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுமோ இது ஒரு பாடம். இது ஒரு நான் மறுபடியும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய மனது கிடந்து என்ன துடிச்சிக்கிட்டு இருக்குன்னா ஓகே திரும்ப ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு. ஆனால் அதற்கு களத்தில் நாம் என்ன வேலை செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளார ஒரு கோடு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஆசைங்கிறது வேற, கள நிலவரங்கிறது வேற. இந்த கள நிலவரத்தை மாற்றுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னங்கிறது மட்டும்தான் கேள்வி, வேறு எதுவுமே கேள்வி கிடையாது. ஸோ அப்போது இருக்கக்கூடிய 50 நாள் மேக்ஸிமம், நான் சொல்கிறது ஒட்டுமொத்த எலெக்ஷனே முடிஞ்சிடலாம் இன்னும் 50 நாளில், யாருக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி தேதி நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 16, வீடியோ நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும், 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். ஸோ 17ஆம் தேதி இந்த வீடியோவை பார்க்கும்போது அதிலிருந்து இந்த மாதத்தில் 10 நாள் இருக்குது, மார்ச்சில் 30 நாள் இருக்குது, ஏப்ரலில் ஒரு 10 நாள் தான் நான் சேர்த்துப்பேன். ஸோ மொத்தமாக 50 நாளில் தமிழ்நாட்டினுடைய எழுத்தை மாற்றி எழுதிட போகிறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை யார் தீர்மானிக்க போகிறாங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு நமக்கு 50 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 50 நாட்களில் இங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் வேலை பார்க்குற அளவுக்கு கூட இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க வேலை பார்க்கலைன்னா, வேலை பார்க்குறாங்களா இல்லையாங்கிறத நான் மக்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். வேலை பார்க்கலைன்னா
அதனுடைய இழப்பு யாருக்குங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இங்கே சேனல் நடத்துகிறவனுக்கு இது ஒரு பொழப்பு, நம்ம உட்பட. நாளைக்கு யார் கவர்மெண்ட் வந்தாலும் நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருப்போம். ஒன்று திட்டி போடுவோம், இல்லை நம்ம அவங்க நம்மளை திட்டுவாங்க, இல்லை பிடிச்சி உள்ளார போடுவாங்க, இல்லை மிரட்டலாம். அதிகபட்சம் அதான் நடக்கும். நாம் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை நம்ம கைப்பற்ற போகிறதில்ல, நாம் வந்து அதை தீர்மானிக்க போகிறதில்ல. என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு பாரு. அத்தனை டெண்டர்களும் வேக வேகமாக விடப்படுகிறது. கல் குவாரிகள் ஏலம் வேக வேகமாக விட்டுட்டு இருக்காங்க. அனைத்து திட்டங்களையும் திடீர்னு முடிச்சு திறந்துக்கிட்டு இருக்காங்க. எல் வடிவ மேம்பாலம், ஓ வடிவ மேம்பாலம், அந்த டேய் எங்கடா இருந்தீங்க நீங்களாங்கிற மாதிரி. இட்ஸ் அ லெசன் டு பி லேர்ன்ட். ஓகே, இட்ஸ் அ லெசன் டு பி லேர்ன்ட். இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை எப்படி அவர்கள் நடத்துகிறார்கள், எப்படி அந்த ஊடகங்களை ஒரு இன்டாக்டாக வச்சுக்கிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சத்தம்ங்கிறது நான் கேட்க வந்தேன். திடீர்னு வந்து மாணிக்கம் தாக்கூர் ட்வீட் போட்டுட்டு இருந்தவர் இன்னைக்கு மைக்கு பிடிச்சி நீங்கள் எங்களை அடிச்சிங்கன்னா திருப்பி அடிப்போம், பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு. சரி, இந்த வீடியோ வெளியாகிறதுக்குள்ளாரையுமே செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திச்சிருவார். என்ன நடக்க போகுதுங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிட போகுது. பட் நான் சொல்கிறேன், காங்கிரஸ்க்கு வந்து திமுக கூட போகாமல் தாவிக்க கூட போகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அது இந்த தேர்தலில் பண்ண மாட்டாங்க. இந்த தேர்தலில் பண்ண மாட்டாங்க. அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதுதான் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய கடைசி தேர்தல். ஆனால் இந்த வாட்டி அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த முறை அவர்கள் தாவேக்காவுடன் போட்டியிட்டால் தாவேக்கா அதன் மூலமாக பலனடையும், காங்கிரஸ் பலனடையாது. ஆட்சியில் பங்கு வரும், அதிகாரத்தில் பங்கு வரும். அதுக்கு முதல்ல தாவேக்கா வரணும். இல்லை, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் நல்ல விஷயம் தான். ஒரு அதிகாரம் என்பது பகிர்ந்தளிக்கப்படணும். அது எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஆனால் இந்த மாதிரி தாவேக்கா கவர்மெண்ட்டாக வந்தால் தானே உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியும். அப்போது திமுக கூட நின்னா உறுதிப்படுத்தப்பட்ட எம்எல்ஏ பதவி இருக்குது, அங்கே போனால் உறுதிப்படுத்தப்படாத அமைச்சர் பதவி இருக்குது. ஸோ உறுதிப்படுத்தப்படாத அமைச்சர் பதவி தேவையா, உறுதிப்படுத்தப்பட்ட எம்எல்ஏக்கள் தேவையாங்கிறது தமிழ்நாட்டில் இந்தியாவில் மிக பழமையான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் அவங்களுக்கு யாருமே பாடம் நடத்த வேண்டியதில்லை. போன தேர்தலில் 2021 எலெக்ஷன் சீட் ஷேரிங்க்கு முன்னாடி என்ன பேசிட்டுருந்தாங்கன்னு போய் படித்து பார்த்தேன். கேஸ் அழகிரி கண்ணீர் வீட்டெலாம் எழுதிருக்கிறார். எங்களை அவமானப்படுத்துகிறார்கள், எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, ஆனாலும் சொல்கிறோம் நாங்கள் திமுகவுடன் தான் நாங்கள் உறவை தொடருவோம். என் புருஷன் தான், அவன் கெட்டவன், கேடு கெட்டவன், செருப்பை கொண்டு அடிப்பான், அப்பப்போ தூக்கி போட்டு மிதிப்பான், ஆனாலும் அவன் என் புருஷன், கல்லானாலும் கடவன். ஆமாம், அந்த மாதிரி இன்னைக்கு அப்படிப்பட்ட ட்ரெண்டே மாறிடுச்சு. போடா வேண்டும் அப்படின்ட்டு தூக்கி போட்டுட்டு போகக்கூடிய உலகமாக வந்து விட்ட போது அப்படியே காங்கிரஸ் வந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ஒரு தவ வாழ்க்கையை. இவர் பேசக்கூடிய இந்த குரல்லாம் இருக்கு இல்லையா, யார் மாணிக்கம் தாக்கூர், இதெல்லாம் வந்து கண்டிக்கவே மாட்டாங்கப்பா. இதெல்லாம் சும்மா சரி ஓகே. ஆர்எஸ் பாரதி அவர்கள் பிரஸ் மீட்ல நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே பேசினா சொல்லுங்க, ராகுல் காந்தி பேசினா பதில் சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், மல்லிகார்ஜுன கார்கேவே பேசினாலே இங்கே மதிக்க மாட்டானுங்க. மாணிக்கம் தாக்கூர்லாம் யாரு நீ வேணா எழுதி வச்சுக்கோ. அடுத்த முறை ஒருவேளை இந்த கூட்டணி 200% தொடராது, 2029 தொடர்ந்ததுன்னா மாணிக்கம் தாக்கூருக்கு சீட்டே கிடையாது. சீட்டு கிடைச்சதுனாலும் தோற்றுருவார். அதனால தான் சொல்கிறேன், 2029க்குள்ளார இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் மாறி காங்கிரஸ் சேஃபாக யார் கூட போயிடுவாங்க, டிவிகே கூட போயிடுவாங்க. இது நடக்கும், இது 2029 நடக்கும். நம்ம எல்லாத்தையும் இது பார்க்க தான் போகிறோம். பட் இந்த எலெக்ஷன்ஸில் எதுவும் நடக்காது. ஸோ காங்கிரஸ் இப்படி கிரியேட் பண்ணக்கூடிய நாய்ஸ் யாருக்கு லாபம் அப்படின்னா, இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு லாபம். நம்ம இதை பல தடவை பேசியிருக்கோம். எப்படி ஒரு அலையன்ஸை எடுத்துகிட்டு போகணும், ஒரு குடும்பத்தை நடத்துவது போல ஸ்டாலின் அதை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ஸோ அதிலிருந்து இது வந்து ஒரு கீரல் விழுந்ததாகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அதில் ஒரு கீரல் விழுந்திருக்குது. மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி. இல்லை, இது ஏன்னா இது ஏன் வந்து காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து கண்டிக்காமலே இருக்காங்க, அவங்களுடைய சம்மதத்தோடு நடக்குதுன்னு சொல்கிறோம்னா, பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, மகளிர் உரிமை தொகை நீங்கள் கொடுத்துருங்க சூப்பர் தான், ஆனாலும் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்களோ அங்கே பெரும்பாலான இடத்துல ஆட்சியை தக்க வச்சுக்க முடியல, தோத்துட்டாங்க, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடும் என்று ட்வீட் போடுறாரு. இது பிரவீன் சக்கரவர்த்தின்னு இல்லை, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நிறைய முகங்கள் உண்டு. உதாரணத்துக்கு நீங்கள் மணிசங்கர் ஐயர் கூட பேசியிருக்காரு. கேரளாவில் பினராயி விஜயன் திரும்பி. அது மட்டும் இல்லை, ஸ்டாலின் வந்து நேரு பார்க்குற மாதிரி பார்த்து அதை படிச்சு ஸ்டாலின் வந்து இந்தியா கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளர் ஆகணுமா, காமராஜரால முடிஞ்சது ஸ்டாலினால முடியாதான்னு அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு. இந்த மணிசங்கர் ஐயர்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், அவர்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை, பேர் தான் தமிழியன். ஓகே, அவங்க அப்பா வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய ஆடிட்டர், இந்தியாவினுடைய முதல் ஆகச்சிறந்த சில ஆடிட்டர்களில் ஒருத்தர். ஸோ அவர் பிறந்ததே லாகூரில், ஒருங்கிணைந்த இந்தியாவில் லாகூரில் தான் பிறந்தார். ராஜீவ்காந்தியுடைய நண்பருங்கிறது தான் அவருக்கான ஒரே ஒரு அடையாளம். அதை வச்சுட்டு மயிலாடுதுறையில் எம்பியாக இருந்துட்டார். அவருக்கு தமிழே தெரியாது முதல்ல, சரியா? ஆனால் அவர் வந்து இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து இந்த ஒரு ஜால்ராலாம் இங்கே அடிச்சுட்டு போகிறாரு. காமராஜர் மாதிரி ஸ்டாலின் ஏற்றுக்கவே முடியல எனக்கு. அதாவது மணிசங்கர் ஐயருக்கு வந்து சரி விடு, இந்த கர்த்தர் தான் இந்த பாவிகளை மன்னிக்க வேண்டும்ங்கிற மாதிரி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போது மணிசங்கர் ஐயருடைய குரல் முக்கியமான குரலா, பிரவீன் சக்கரவர்த்தியோட குரல் முக்கியமான குரலா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மணிசங்கர் ஐயர் தான். ஏன்னா மணிசங்கர் ஐயரால் இவங்க சொல்கிறாங்க ராகுல் காந்தியோடு
தொடர்புள்ளவர் பிரவீன் டே அவங்க அப்பாவுடைய நண்பர்ரா. he is the one who is reflecting the old minds of Congress. They know well. கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய பலன்கள் அடைஞ்சிருக்காங்கப்பா. கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசில் நிறைய பலன்கள். இவங்க கேட்குற மாதிரி எங்களுக்கு வந்து கவுன்சிலர் கொடுத்தாங்களா, அது கொடுத்தாங்களா, இது கொடுத்தாங்களா. நீ கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா மேயர் வந்து காங்கிரஸ்காரங்க தான். அங்கே கம்மியான கவுன்சிலர் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கூட்டணியுடைய உடன்படிக்கையின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நாளைக்கு புதுச்சேரியிலும் பலனடைய போகிறாங்க. அஃப்கோர்ஸ் புதுச்சேரியிலையும் பலனடைய போகிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு டைம் பீயிங் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு நாய்ஸ் தான். இது காங்கிரஸில் எப்போதுமே நடக்கும். இதை தாண்டி நான் சொல்கிறேன், சீட்டை கொடுத்துருவாங்க. கொடுத்த வேகத்துக்கு சத்தியமூர்த்தி பவனில் 4 பேர் டென்ட் போடுவான். ஒருத்தன் விஷத்தோடையெல்லாம் போய் உட்காந்தான் போன வருஷம் தேர்தலின் பொழுது. பாத்தியா இல்லை, விஷ்ணு பிரசாத் இந்த அன்புமணியுடைய மச்சான் இருக்கார்ல, அவருக்கு சீட்டை கொடுத்தீங்கன்னா நான் குடிச்சிருவேங்கிறான். டேய் நீ குடிக்காதரா, இல்லை நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, அப்போ தான் நான் குடிக்கிறத நிறுத்துவேன். ஐயோ ஆமாம் கல்லை கொண்டுலாம் அடிப்பாங்க. இருக்கிறது அது ஒரு கட்சி, அதில் இருக்கிறது 10-15 கோஷ்டி. ஆளுக்கு ஒவ்வொரு சைடு அந்த சத்தியமூர்த்தி பவன் வந்து பண்ற அலப்பறை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பவன் வாசலில் இல்லை கடையெல்லாம் போட மாட்டாங்க. இந்த தள்ளுவண்டிலாம் இந்த சுண்டல் கிண்டல் மற்றதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சிறு குறு வியாபாரிகள் இந்த வரக்கூடிய தொண்டர்களுக்கு விற்கிறதுக்கு ஏதாவது கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. அவங்களாம் ஒரு கடத்தில் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அடா நீங்கள் வேற இங்கே திடீர்னு வந்து கலவரம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு பறக்க விடுறாங்க அப்படின்னு. ஸோ அதனால் காங்கிரஸ் இந்த தேர்தலில் ஒரு கணிசமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு கொடுத்துருக்குது. ஒருவேளை காங்கிரஸ்லேருந்து இப்படிப்பட்ட ஒரு குரல் ஒலிக்கலைன்னா இங்கே பல செய்தி சேனல்களில் என்ன டிபேட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி கன்ஃபியூஸ் ஆகி பெண் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தால் பெண்லேருந்து என்ன தான் சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரெயின் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுட்டு இருப்பாங்களே, நான் அவங்களுக்கும் பிரெயின் வலிக்கும்ல. அப்போது இது வந்து ஒரு வகையில் கொஞ்சம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு ஒரு தீனி போடக்கூடிய ஒரு வேலையை காங்கிரஸ் செய்திருக்குது. அதையும் மீறி டு த வர்ஸ்ட் கேஸ் அல்லது டு த பெஸ்ட் கேஸ் நீ சொல்கிற மாதிரி காங்கிரஸ் இங்கேருந்து டிவி கேட்க போகுது. என்ன இம்பாக்ட் இருக்கும்? ஒரு பர்செப்ஷன் ரீதியாக வந்து திமுக கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு தோணும். அது வந்து அதிமுக நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, காங்கிரஸ்க்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்குறாங்களோ அந்த சீட்டெல்லாம் கேட்டு வாங்குறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் போட்டி போடும். ஏன்னா உதயசூரியனை எதிர்க்கிறத விட கைச்சின்னத்தை எதிர்க்கிறது ஈஸி. ஸோ பர்செப்ஷன் படி அப்போது காங்கிரஸ் வெளியில் போயிடுச்சு. கைச்சின்னத்துக்கு ஒதுக்காத சீட்டெல்லாம் யார் கொடுப்பாரு? விடுதலை சிறுத்தைகள் கொடுப்பாரா? திமுக கம்யூனிஸ்ட் கொடுப்பாரா? அத்தனை இடங்களையும் உதயசூரியனில் திமுகவே நிற்கும். திமுகவில் பல இடங்களில் சீட்டு கேட்டு சீட்டு கொடுக்க முடியாத ஆட்கள் இருக்காங்க. ரியாலிட்டி பட் பார்க்கும்போது இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கப்பா. இப்போ பொதுமக்கள் பார்வையில் இங்கே அங்கே போயிட்டாங்கன்னா ஒரு இன்ச் குறைஞ்சிருக்காங்க திமுக அப்படின்னு தோணும். காங்கிரஸ் ஒரு வேளை வெளியேறினால் திமுக இன்னும் பலம் கொண்டு வேலை பார்ப்பார்கள், இன்னும் பலம் கொண்டு வேலை பார்ப்பாங்க. ஆனால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலமாக அமையும். எப்படின்னா காங்கிரஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு மைனாரிட்டியுடைய முகமாக அறியப்படுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. மைனாரிட்டி ஓட்டு பிரியும். அந்த மைனாரிட்டி ஓட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டு சம் எக்ஸ்டென்ட் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட், நியூட்ரல் ஓட்டர்ஸ். நாங்கள் வந்து கிறிஸ்டினாவும் முஸ்லீமாவும் அறியப்படலைனாலும் எங்களுக்குன்னு ஒரு மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாடு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா. அதாவது நான் ஹிந்துன்னு சொல்லிக்கிட்டா அது வந்து மதவாதி, நான் ஹிந்து இல்லை ஆனால் அவன் என்னுடைய நண்பன் கிறிஸ்தவ நண்பன், இவனுடைய இஸ்லாமிய நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா மட்டும் அதுதான் மதச்சார்பின்மைன்னு சொல்லி வளர்க்கப்பட்ட அந்த போலி மதச்சார்பின்மையை நம்பக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கு இல்லையா. அந்த பெருங்கூட்டத்துக்கு தாவேகா காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து ஒரு டோர்ஸை ஓப்பன் பண்ணிவிடும், which could happen. Okay, so that is the worst case. நம்ம 25 சீட்டுக்கு அதிகமாக கொடுப்பாங்களா மாட்டாங்களா? நம்ம இது ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். 25 சீட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதிகபட்சம் ஒரு சீட்டு 2 சீட்டு இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு தான் இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணுறாங்க. இவ்வளவு ட்ராமா பண்ணதுக்கு பிறகு அந்த சீட்டுகளை கொடுத்தால் அது திமுகவினுடைய தோல்வியாக பார்க்கப்படுமோ பார்க்கப்படாதா? இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசினாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு எக்ஸஸ் சீட் கொடுத்துருக்கீங்களேன்னு யாராவது கேட்பாங்களா இல்லையா? ஸோ அப்போ திமுக கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ திமுக கொடுக்காத பொழுது காங்கிரஸ் என்ன பண்ணும்? அங்கே தான் இருக்கும். அவ்வளோதான், அதை வாங்கிட்டு அப்படியே இருக்கும். என்டிஏ பக்கம் எப்போ சீட் ஷேரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ என்டிஏல வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் சீல்டு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இட் இஸ் சீல்டு. ஒரு சில தொகுதிகள் மட்டும்தான் பேச்சுவார்த்தை. பார்ட்னர்ஸ்லாம் இப்போ புதிய தமிழகம் வருவார்களா இல்லை அல்லது தேமுதிகவுக்கானதும் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களா? இன்னும் 10 நாள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு மோடி அவர்கள் வரும்பொழுது அந்த மேடையில் ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி தலைவர்களும் அந்த மேடையில் ஏற போகிறாங்க. பிப்ரவரி 24ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சில தொகுதிகள், அதாவது ஷோர் ஷாட்டாக இங்கே அதிமுக தான் நிற்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி நிற்பார் தானே, அவர் எந்த தொகுதியில் நிற்பாருன்னு தெரியும். எஸ்பி வேலுமணி, இந்த மாதிரி ஐகானிக்கான முகங்களுடைய தொகுதிகள் அறிவிக்கப்படலாம். எகெயின் இட்ஸ் அ ஸ்பெகுலேஷன், ஒரு ரூமர் இருக்குது. அதை கன்சிடர் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. பட் 1ஆம் தேதி அன்னைக்கு மதுரையில் மாநாடு மேடையில் எல்லா கூட்டணி தலைவர்களும் மேலே ஏற போகிறாங்க. அப்போது ஆல்மோஸ்ட் சீட் ஷேரிங்கிறது ஃபைனல் ஆயிடுச்சு. ஸோ இந்த 10 நாளுக்குள்ளார எதுவும் தலைகீழாக மாற போகிறதில்ல. பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் டன். அதற்கான வேலைகள் ஆமாம். ஏன்னா இப்போது சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன், இப்போ பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டாக கூட ஒரு கார்டு ஒன்று பார்த்தேன். சசிகலா அவர்கள் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட போகிறான்னு புதிய தலைமுறையில்.
புதிய தலைமுறை ஆன்லைனில். இப்போ எதுக்காக நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட்றேன்னா, இப்போ புதிய தலைமுறையில் வந்து டெலிவிஷன் வேறு, மேகசின் வேறு, ஆன்லைன் வேறு, இதெல்லாமே ஒரே ஓனர் தான். ஆனால் கேட்டிங்கன்னா இதெல்லாமே தனித்தனிங்குவாங்க. சசிகலா அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறை சென்று விட்டு வந்திருக்காங்க. அவங்களால 2027 வரைக்கும் அவங்களால போட்டியிடவே முடியாது. ஸோ இந்த ஒரு குறைந்தபட்ச அறிவு இருந்தால் கூட அந்த மாதிரியான ஒரு நியூஸ் கார்டை போட மாட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் கார்டை புதிய தலைமுறையில் போடுறாங்க அப்படிங்கிற பொழுது உண்மையாகவே புதிய தலைமுறை யாருக்கு வேலை பார்க்குது, புதிய தலைமுறையுடைய நோக்கம் என்ன? இதை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐஜேகே பாரிவேந்தர் அவர்கள் வந்து அவருடைய சித்தாந்தம் வேறு, அவருடைய தொலைக்காட்சியின் சித்தாந்தம் வேறுன்னு. சரி, அவருடைய சித்தாந்தம் வேறு தான், தொழில் வேறு இல்லை, அவருடைய சித்தாந்தம் வேறு, தொலைக்காட்சியினுடைய சித்தாந்தம் வேறுனா ஒரு நாள் கூட பாரிவேந்தர் அவர்களை பற்றி ஒரு தவறான செய்தி போட மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் கூட எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு தவறான செய்தி போட மாட்டேங்கிறாங்க. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ரெய்டு நடந்துச்சுல்ல, மாணவர்களுக்கு வந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு, அதை பற்றி நியூஸ்லாம் வர மாட்டேங்குது. அப்போது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை பற்றி, ஐஜேகேவை பற்றி தவறான நியூஸ் போட மாட்டாங்க. ஆனால் என்டிஏ கூட்டணிக்குள்ளார கன்ஃபியூஷன் வரதுக்கான நியூஸை போடுவாங்க. அப்படின்னா புதிய தலைமுறையுடைய இன்டென்ஷன் என்னங்கிறத நான் ஓப்பனாகவே நான் ஒரு கேள்விக்குள்ளாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் பல நாட்கள் பேசாமல் கடந்து போயிட்டே இருந்தேன். ஓகே, இது எதுக்கு நம்ம பேசணும், ஆனால் யாராவது ஒருத்தங்க பூனைக்கு மணி கட்டணும்ல. ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்துகிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய வேலையை புதிய தலைமுறை தொலைக்காட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இதை நான் ஓப்பன் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சியினுடைய நோக்கம் என்ன? சசிகலாவால் கண்டெஸ்ட் பண்ண முடியாதுங்கிற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத ஒருத்தங்க தான் அங்கே எடிட்டோரியல் போர்டில் உட்காந்துருக்காங்களா? அப்போ இந்த நியூஸ் கார்டு யாருடைய இன்டென்ஷன், யாருடைய மறைமுகமான நோக்கத்தை அல்லது யாருடைய சிந்தனையின் வெளிப்பாடு இது? இப்படியான விஷயங்களை எல்லாம் வந்து தவிர்க்கணும். ஓகே, ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து எல்லா விதமான விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் இந்த மாதிரியான சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்துவது என்பது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதை புதிய தலைமுறையும் சரி, ஐஜேகே நிறுவனர் திரு பாரிவேந்தர் அவர்களும் அவர் மேல் எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவருடைய மகன் இளையவேந்தர் அவர்களிடமும் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். உங்களுடைய டெலிவிஷன்லேயே இப்படியான நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது அப்படின்னா அது என்டிஏக்கு எந்த விதத்திலையும் பலனளிக்காது. சசிகலா அவர்களால் எப்படி கண்டெஸ்ட் பண்ண முடியுங்கிற ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாதவங்கள தான் அவங்களோட பொலிட்டிக்கல் எடிட்டராக நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வியும் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.